பரவாயில்ல, இங்கேயும் வாழையெல்லாம் போட்டுருக்கேன் சரவணா. இங்கேருந்து எப்படி தாரெல்லாம் கீழே கொண்டு போகிறாங்க? அதான் கஷ்டம்தான் தார் கொண்டு போகிறது. இது தலைவர் எப்போ தான் சமந்தானு கொண்டு போகணும். அப்பா இங்கேருந்து சமந்து ரோட்டு கொண்டு போய் நம்ம நடந்து வர்றதுக்குள்ளேயே எனக்கு நான் கீழே விழுந்துருவான்னு நினச்சேன். 2-3 இடத்துல லைட்டாக இழுத்து விட்டுருச்சு. சரிண்ணா கீழே போகுதா? இப்படி சுற்றி இப்படி வருதுன்னாரு. கீழே போய் வண்டிக்கு போயிடலாம் சார். அதுக்கு மேலே டைம் இருந்தால் மேலே பார்க்கலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் கூட வந்துடலாம். ஏன் ரொம்ப டைம் பார்த்துன்னா 4:30 ஆகி போச்சு. மேலே போனோம்னா நமக்கு 6 மணி ஆகி போயிடும். ஓ அந்த வழியாக போகணுமா? அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். இப்படி சரி போயிடலாம், விடு, உருண்டுடா போகலாம். முடியலன்னா செருப்பு கையில் தூக்கிடலாம், வெறுங்கால இறங்கிக்கலாம். செருப்பு தான் இழுத்து விடு. சொல்ல சார் எதுண்ணா? கொஞ்சம் முன்னால் போயிட்டு சரிங்க. இதில் முன்னாடி போயிட்டு கேளுங்களா? அப்படிதான். ஓ சரி சரி. போயிட்டா போய் எனக்கு போகும். போயிட்டு மூங்காத்தூர் கிடக்குள்ள அது வளைச்சா போய். ஓ மெதுவாக போகணும். சரிங்க தாங்கண்ணா. அதான் கண்டிப்பாக யாராவது நடக்கிற மாதிரி தான் கூட வழி வெட்டலாம். நடக்கிற மாதிரி இல்லை, சும்மா தான் யாராவது நடந்தால் கூட வழி வெட்டி விடல. மெதுவாவா? அந்த வழிக்கு இந்த வழி பரவாயில்ல சொன்னா. அந்த மேலே இருக்கணும்ல, அந்த வழிக்கு இந்த வழி பரவாயில்ல நினைக்கிறேன். மெயினாக தான் அதில் வழுக்கல் இருக்குது. இந்த செடியில் இருந்தால் போகுது, ஓரளவுக்கு வழுக்கல் இருக்காது. அதோட வேறு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். வெறும் மண் இருந்தால் அதில் வந்து வெறும் மண் தான் இருந்துச்சுங்க, அதனால தான் அதில் இழுக்குது. மக்களே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நினச்சி பாருங்கள். அந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்குங்க, அந்த இடம். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒன்று. ஆனால் இது எல்லாமே வந்து இந்த தோட்டங்களுக்காக மெயினாக வந்து இங்கே ஒரு சின்னதாக வீடு மாதிரி கட்டி இங்கே வந்து காவலுக்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கே எல்லாமே பகல் டைமில் இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இங்கே வாழையெல்லாம் பயிரிட்டுருக்காங்க. இங்கேருந்து வாழை வந்து அறுவடை பண்ணி தாரெல்லாம் வந்து கொண்டு போகிற வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருந்து விவசாயம் பண்ணி இங்கே மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அது இந்த இடத்துக்குலாம் நடந்து வர்ற வழியெல்லாம் எப்படின்னு நீங்களே பார்த்துக்குங்க. அப்படியே வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பேசுகிறதெல்லாம் கம்மியாக தான் பேசுவோம், ஏன்னா வந்து இறங்குறதுக்குள்ளேயே ஏறதுக்குள்ளேயே மூச்செல்லாம் வாங்கிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறதெல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க. அப்படியே வீடியோவை மட்டும் அப்படியே பாருங்கள் மக்களே. விழுந்துட்டேன் சொன்ன மாதிரியே. இரு அதியா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முள்ளுதான் இல்லை பேக்கில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன்ல இந்த காலு பின்னாடி வச்சுட்டேன். நான் சொன்னேன் எப்படி இருந்தாலும் நடக்க தெரியும். இரு அந்த முள்ளை மட்டும் எடுத்து விட்ரு. ஏன்னா இது வழுக்கல் இருக்குது சார். ஆனால் அந்த வலிக்கு அது பரவாயில்ல, அந்த வலியாச்சுன்னா எத்தனை டைம் முழுங்கன்னு தெரியல. தேய்ச்சி விட்டுக்க. இதெல்லாம் கூச்சம் பார்த்தா வேலை கேட்காது. ஏன்னா நல்லா உட்காந்துட்டேன். கொஞ்சதா? ஓ இது என்ன பயங்கர சோலையாக இருக்கும் போல இருக்கேன். மூங்கில் அதை சொன்னால் அவர் சொன்னது மூங்கிலா? மூங்க காடு. சரி நம்ம அப்படியே கீழே போகலாம். கீழே போயதானா பார்த்துக்கலாம். எல்லாம் வீரமெல்லாம் இருக்கிறதா.
ஆமாம் ஆமாம், வீரத்தெல்லாம் காமிக்க வேண்டியதானேங்க. வீர தழும்புகள் எல்லாமே இருக்குது மக்களே. பார்த்துக்க மக்களே, நானே வலிக்கு விட்டு விழுந்துட்டேன். நல்லா பின்னாடி ஒரு அடி. வீர தழும்புகள்லாம் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரெண்டாவது விழுந்துடாதீங்க. சைடாவா? அப்படி நீ சொல்லி கொடுத்து கூட்டு போகணுமில்ல. நான் பாட்டுக்கு நேராக வச்சிட்டேன். சைடில் வச்சா அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்குது. மேடன்னா கூட ஏறிடலாம், இறங்குறதா கஷ்டம். ஆமாம், இது எங்கே வந்திருக்கோம் நம்ம தெரியலையே. இதை மேலே ஏறணுமா? வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டோம் போல இருக்கேன். இந்த மாதிரி தான் நடந்துடலாம் சார். நான் மெல்ல மெல்லமாக அப்படியே நடந்துடலாம். ஓ, வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ இந்த வீட்டில் இங்கேருந்து நம்ம கிளம்பி அப்படியே மேல் பகுதியில் போய் அங்கே போய் பாட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த வீட்டோட பின்னாடி வந்திருக்கோம். இந்த வீட்டோட முன்னாடி ஒரு வழி இருந்தது, அதில் போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வழியில் சுற்றி வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்துட்டு அப்படியா? இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து வைக்குமா? சின்ன சின்ன ஒரு திட்டு மாதிரி கிடச்சுனா போகுது. இப்படியே போயிடல. பையன் ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கா. பாய். இது இங்கே போயிட்டாரு. ஆமாம், இப்போ இந்த வழியில் வந்தாம்மா. இந்த வழியில் வந்தோம். அங்கே 2 வீடை பார்த்துட்டு அப்படியே இந்த வழியில் வந்து இங்கே மேலே இருக்க வீட்டை பார்த்துட்டு அப்படியே சுற்றி அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, இங்கே நேரம் கீழே போயிடலாம். இந்த வழி கூட நடந்து போயிடலாம் போல இருக்கு. ஒன்றில் சொல்கிறேன், அந்த இடத்துல செம்மண், வெறும் மண் மட்டும் இருக்குல்ல, செம்மண் அப்படியே இழுக்குது. கண்டிப்பாக கீழே இறங்கினோம்னா இப்போ தான் 4 டைமாக தான் விழுந்திருப்பேன். இப்போ ஒரு டைம் தான் விழுந்தேன், அதில் இறங்கினா 4 டைம் விழுந்திருப்பேன். மக்களே இங்கே பாருங்கள், ஒரு வழியாக சுற்றி அடிச்சு ஒரு சோலைக்குள்ளே, அதாவது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒத்தடி பாதையில் இப்போ நடந்து போய் கீழே இருக்கிற காங்கிரீட் ரோடுக்கு போகிறோம். இந்த ரோட்டில் தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வர்றாங்க. அது இங்கே வந்து மெயினாக ஒரு வீடு இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு 2 வீடு இருக்குது. பட் அந்த வீட்டில் வந்து தோட்டத்தில் விளையிற பொருளாக பாதுகாக்கிறதுக்காக அங்கே இருக்காங்க. மெயினாக ஒரு வீடு இங்கே தான் குடியிருக்காங்க. அவங்களாம் டெய்லி இந்த வழியில் தான் வந்துட்டு போகிறாங்க. இந்த வீட்டுக்கு போகிற வழி, அதாவது அந்த வீட்டிலேருந்து கீழே வரைக்கும் வழியை காமிச்சிட்டுங்க. அப்புறம் அதுக்கு மேலே இந்த மேல் பகுதியில் இருக்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க வீடியோவில். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே இந்த பக்கம் மேலே இன்னொரு வழி போதா இருக்குது. அது எங்கேயோ போகுது. இப்போ வேணாமா நம்ம எதிரியே போகலாம். தண்ணி திருப்புற வழியா இருக்கலாம்.
யார் கீழெல்லாம் யாரும் இருக்காம போல இருக்கு. கீழெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன குழந்தைகளும் இருக்காம போல இருக்கு. ஓ, உள்ளே ஏதோ விறகு வெட்டுறாங்க போல இருக்கு. காஞ்ச போன விறகுலாம் வெட்டுறாங்க போல இருக்கு. ரோட்டுக்கு வந்துட்டோமா? அங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு காங்கிரீட் ரோடு தெரியுது. அந்த ரோட்லேருந்து தான் இவங்க இந்த மக்கள் வந்து மேலே போயிட்டு வர்றாங்க. நம்ம மேல் பகுதியிலேருந்து இப்போ கீழே வந்திருக்கோம். மேல் பகுதியிலேருந்து கீழே வந்த இந்த ரோட்டை காமிச்சிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணி மேல் பகுதியில் இருக்க வீடுகளையும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறதையும் அந்த கிராம மக்கள்கிட்ட கேட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து அப்படியே மேல் பகுதியில் இருக்க வீடுகள்லாம் அப்படியே காமிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வீடு இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு சின்ன பாதை. இந்த இடத்துல மேல் பகுதியில் ஒரு வீடு. காத்தாவளி அங்கே இப்படி எங்கே அங்கே இருக்கு சரவணாவளி? இப்படி வருது. இப்படி வருதா? ரொம்ப பார்த்து வரேன். ஓ, இப்படி வருதா? இதை போய் அப்படியே கீழே போகுது வழி. ஒரு ரோட்டில் அங்கேருந்து இப்படி மேலே ஏறி வரணும். இங்கே வந்து ரோடு தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு காங்கிரீட் ரோடு தெரியுது. அங்கே கீழ் பகுதி வந்துங்க. அங்கேருந்து அப்படியே இந்த சோலைக்குள்ளே இந்த பாதையில் மேலே வந்தால் இந்த வீட்டுக்கு வரலாங்க. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இங்கே தான் அந்த பையன் தான் ஆப்ரேஷன் பண்ணி படுத்துருக்காப்பியம்மா. அது நல்லா இருக்கார் பாரு. அண்ணா, இதான் வீடுங்களாண்ணா? இதான் வீடுங்களா? இதில் தான் நடந்து வரணுங்களா? இப்படி வந்து வழி தான்? இது ஒரே வழி தானுங்களாண்ணா? அந்த பக்கம் வழிங்களா? அண்ணா, எல்லாம் இதே மாதிரி தான், இந்த சோலை தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் வர்றதுக்கு தான் கஷ்டம் இல்லைங்கண்ணா. பார்க்குறக்கு இங்கேருந்து பார்க்குறக்கு அப்படியே ஒரு இயற்கை, ஒரு அழகு இல்லைங்களா. வீட்டு வாசலில் உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொரு நாள் காலையில் இருந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரசிக்கலாம் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கு வந்து இது பார்த்து பார்த்து சலிச்சு போயிருக்கும் உண்மைங்களா. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா வந்து பார்த்தோன்னா அப்படியே ரசிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல ஒரு நாள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணால் இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே காலையில் எழுந்திரிச்சோம்னா அந்த இயற்கையோட காற்றுலாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். என்ன தான் வெயில் அடித்தாலும் காற்று படுறதுக்கு நல்லா குழுன்னு இருக்கும். இதுதான் வீடுங்களாண்ணா? அந்த பக்கம் என்ன புதுசாக கட்டுறீங்களாண்ணா அது? ஓ, சரிங்க. எல்லாம் மூங்கில் வீடு தானே? ஓ, மேலே சீட்டுங்களா ஓடுங்களா? தகர சீட்டுங்க. ஓ, சீட்டு தாங்களா கரெக்டு இல்லைங்களா.
எல்லையெல்லாம் ஓடுனா அப்போ தானே எல்லாம் உடச்சிரு. குரங்கு ஏதாவது மேலே ஏறிச்சுன்னா கூட முடிஞ்சு போச்சு. ஒரு தகரம் போட்டு மேலே மேலே ஓட போட்டிருக்கீங்களா கூலிங்கு? ஓஹோ. சீகக்காய் எல்லா இடத்து வீட்டில் போய் நான் சீகக்காய் தான் இருக்குது அரையூரில். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? நாகராஜ். நாகராஜுங்களா? உங்களுக்கு தொழில் வந்து இது தோட்டம் மட்டும் தானா இல்லை வேறு ஏதாவதுங்களா? தோட்டம் மட்டும் கொஞ்சம் வேலை. கொஞ்சம் வேலை தான். ஓகே. வெளியே எஸ்டேட் வேலைங்களா இல்லை இந்த வேலைங்களா? எஸ்டேட் வேலை. எஸ்டேட் வேலைங்க. எந்த எஸ்டேட்னா போகிறது? உடம்புல வேலை கொத்தேரி அப்படி. ஓ, டெய்லி இப்படி வண்டியில் போகிறீங்களா நடந்து போகிறீங்களா? நடந்து. ஓ, நடந்துங்களா? இந்த வண்டியிலையும் கொண்டு வர முடியாது. அதெல்லாம் கொண்டு வந்தாலும் நீங்கள் அங்கே தான் ரோட்டில் தான் நிப்பாட்டணும். ஓ, ஏன்னா ரோட்டில் நிப்பாட்டினா அது வண்டிக்கு அடுத்த நாள் காலை போனால் இருக்குமா இருக்கலாம் தெரியாது. தெரியாது இல்லைங்களா? உண்மைதான். அதான் தெரியாது. அங்கேருந்து இப்போ எப்படி தெரியும் நம்மளுக்கு? அந்த இடத்துல இருக்கிற ரோடு. அங்கேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? நடந்து போகிறீங்கண்ணா? நடந்து வந்து இப்போ இந்த வழி மேலே போயிருவீங்களா? இதில் மேலே அப்படியே மேலே அந்த அரையூர் மேலே அந்த மண் ரோட்டு வெட்டி விட்டுருக்கான் பார்த்தீங்களா? அந்த இடத்துல வீடு இருக்குது. அங்கே போய் அப்படி நேரே ஆஸ்பத்திரி விட்டேன். ஓ, சரி சரிங்க. வீட்டம்மா போகிறாங்களா இல்லை நீங்கள் மட்டும் தான் வேலைக்கு போகிறீங்களா? நீங்கள் மட்டும் தான் வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு சொந்த தோட்டங்கள்லாம் எவ்வளோ இருக்கீங்க? சொந்த தோட்டம் இங்கே ஒரு 2 ஏக்கர் வரும். கீழே ஒரு 2 ஏக்கர். ஓ, தோட்டத்தில் இப்போ என்னென்ன இருக்குது? கீழே காப்பி தரும். காப்பிங்களா? 4 கிராம் காப்பி தான். காப்பி தான். காப்பின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் சீசனு. அந்த டைம் மட்டும் தான் உங்களுக்கு தோட்டத்தில் வேலை பார்ப்பீங்க அப்படின்னா. ஏன்னா மற்ற டைமில் பார்த்தோன்னா காப்பின்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு 2 மாதம் இருக்குங்களா உங்களுக்கு? 2 மாதம் இருக்கும். அந்த 2 மாதம் தோட்டத்தில் அந்த காப்பியே பொறிச்சிட்டு அதுலேயே உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது போக மற்ற 10 மாதம் நீங்கள் போனால் வெளியே வேலைக்கு தான் போகணும். ஓ, சரி சரிங்க. உங்களுக்கு தான் பசங்க 2 பசங்க ஒரு பையன் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சொன்னீங்க. ஓ, சரி. பரவாயில்ல, பையன் நல்லா இருக்காப்பிங்க. சரி சந்தோஷம். இங்கே எப்படின்னா ஆணைகளா? பல வராது. பல சீசனு. இனி பல சீசன் வரப்போகுது. இந்த பக்கம் வருங்கண்ணா? இப்படி கீழே வராது. ஏன்னா இவ்வளோ நல்ல மேடாக இருக்கு. இங்கே வராதுங்க. அந்த அங்கே மரமெல்லாம் கூட்டம் இருக்குது. அதோட சரி. ஓ, ஏன்னா இது ரொம்ப மேடு. இவ்வளோ மேடு ஏறிடுறது. ஆனால் இங்கே வந்தாலும் ஒன்றும் இல்லை சாப்பிட்றதுக்கு இல்லைங்களா? ஏதாவது சைடில் வந்து பலாமரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வர்றதுக்கு இருக்குது. இந்த பக்கம் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, அதனால் வராது. கரடி சிறுத்தை இதெல்லாம் அது. நீங்கள் என்ன வீடு மட்டும் தான் ஆடு மாடு அந்த மாதிரி கோழி அந்த மாதிரி தான் வளர்த்துறீங்களா? வித்துட்டிங்களா? ஓ, சரி சரி. நான் எப்படின்னா எப்படிங்கெல்லாம் இங்கெல்லாம் இருக்கீங்க இத்தனை வருஷமா? இங்கே எத்தனை காலமாக இருக்கீங்கண்ணா நீங்கள்? 4-5 வருஷங்களா? ஓ, 4-5 வருஷமாக தான் இங்கே இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடிங்கண்ணா? கீழே இருந்தீங்களா? அந்த கோயில் இருக்குங்களா? அங்கீங்களா? கீழே கோயில் இருந்துச்சு. அந்த வீடு புது வீடு கட்டுறாங்க 2. அதுக்கு கீழே கோயில் இருக்குது. அங்கீங்களா இல்லை அது கீழேங்களா? அங்கே தான் நீங்கள் சொல்கிற 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது. ஓ, இப்போ அங்கேருந்து இப்போ மேலே இங்கே வந்துட்டிங்களா? ஓஹோ. இந்த ஊரில் மட்டும் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அரையூரில்? நீங்கள் அப்பா அம்மா தாத்தா இருக்காங்க, கொள்ளு தாத்தா இருக்காங்க, இந்த மாதிரி தலைமுறைகள் நிறையா இருக்குது. எத்தனை தலைமுறையாக இந்த ஊரில் இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அப்பா கூட சேர்ந்தாரு. அப்பா எல்லாம் இங்கே இருக்க தோட்டத்தை பார்த்துருந்தாருங்களா இல்லை? ஓ, சரி சரி. காப்பி சைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படின்னா அப்பா இருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையும் தெரியாது. ஏன்னா அப்போ இருந்த ஆளுங்க இப்போ இருக்கிற ஆள் தான் வெளியே போகிறாங்க. அப்போ இருக்கிற ஆள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த சோலைக்கெல்லாம் அப்போ இருந்து அப்படியே தான் இருக்காங்க. இப்போ இருக்க அடுத்த ஜென்ரேஷன் தான் வந்து பார்த்தோன்னா வெளியே வர்றாங்க. அப்படிங்கும்போது எத்தனை தலைமுறை இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட். தண்ணி எல்லாம் கிடைக்குதுங்கண்ணா குடிக்கிறீங்க? இது எங்கேருந்து வருது தண்ணி? ஆமாண்ணா. அந்த காக்கா கொண்டு போகிற வழியில் ஏதாவது சொன்னாங்க. நான் கவனிக்கல. நான் வண்டியில் போனாலும் கவனிக்கல. ஏதோ சின்ன ஒரு ஊற்று மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஓ, இது ஊத்தண்ணி தானே? ஊத்தண்ணி தான். ஓ, தண்ணி எப்பவுமே இருக்குங்களா வெயில் காலத்துக்குமா? வெயில் காலத்துக்கு ஓ ஓ. ஆனால் புழங்குறதுக்கு இருக்கும். புழங்குறதுக்கு இப்போ இந்த தட்டுப்பாடெலாம் இருக்காது. எப்படியே இருக்கிற புழங்கிக்கலாம். ஓ, சரி சரி. மழை காலத்துக்கு சொல்லிக்க வேண்டியதில்லை. மழை சைட்டுக்கு வந்துடுவேன், நல்லாவும் இருக்கும். ஓ, இப்போ கரண்ட்டெல்லாம் இருக்குங்களா? கரண்ட் இருக்குது. ஓ, கரண்ட்டு இருக்குது, தண்ணி இருக்குது. வீடு வந்து ஏதாவது வீடு உங்களுக்கு புதுசாக ஆகுதுங்களாண்ணா? புதுசாக எழுதி கொடுக்கணும். இன்னும் எழுதி கொடுக்கல நீங்கள்? ஓ,
ஏன்னா இங்கெல்லாம் அரையூரில் மேலேயும் கட்டுறாங்க கீழேயும் கட்டுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக வீடு ஆச்சுன்னா கொஞ்சம் மோல்டிங் போட்ட மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி அடுத்த பசங்களுக்காவது ஆகு. இது ஃபுல்லாக இது தானே கீழே மண்ணு தான் இல்லாமேங்க மண் இது சாணி போட்டு பூசிருக்கீங்க இல்லைங்களா? சாணி இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா மூங்கில். அது வந்து இதே மாதிரி தான் இப்போ புதுசாக ரெடி பண்ணிக்கிங்கண்ணா? பார்க்குறீங்களா இல்லை காலையில் வந்து உட்காந்தா உண்மையிலேண்ணா நாங்கள் எல்லாம் டவுனில் இருக்கிறனாலே இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தா இருந்து இப்படி பார்க்குறக்கே அது ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனு, அருமையான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. காலை தூக்கி வேந்து பார்த்தா இங்கே ஆடை சுற்றுவோம். காலையில் காலையில் 6 மணிக்கு எழுதி பார்த்தா ஆனைக்கு நல்லா சுற்றுது. அதான் இங்கே பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்களா? அங்கே கீழே என்னென்ன இருந்தாலும் இந்த இடத்துல கீழே என்ன இருந்தால் உங்களுக்கு தெரியுமே. அந்த பதிலுங்களுக்கு கரடி இருந்தாவோ ஆனை இருந்தால் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அதாங்க நின்ன இடத்துலேருந்து எல்லாமே பார்க்கலாம். ஒன்றும் சார் நான் ஆன சீசன்லாம் இந்த அண்ணா வீட்டில் இந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு பார்த்தா நைட்டு படுத்து வச்சுக்குவேன். காலையிலேருந்து பார்த்தோம்னா ஜம்முன்னு பார்க்கலாம். ஒரு நாள் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம். ஆமாம் ஒரு டென்ட்டு போட்டு இங்கே வந்து பார்த்தா முடிச்சு போச்சு. ஆமாம் நைட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா வந்து சூடு தான். ஆமாம் 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 நைட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த மட்டன் சிக்கன் எடுத்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு நீங்கள் எல்லாம் படுத்தோம்னா ஜம்மன் இருக்குது, அருமையாக இருக்குது. உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா இந்த இடம். வந்து இந்த இடம் இந்த சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க. சுற்றி இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. சுற்றி மலையை பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே தான் காக்கா குண்டு அங்கே இருக்குது இல்லைங்களா? அது அங்கே தெரியுது. அங்கே வீடு தெரியுதுப்பா. அந்த இடத்துல உச்சியில் தெரியுது இல்லைங்களா? அந்த பஞ்சு மரம் தெரியுது அந்த இடத்துல இல்லைங்களா? காக்கா குண்டு. அந்த மலையில் காக்கா குண்டு, இந்த மலையில் அரையூர். இங்கே இந்த 2 ஊர் தான். ரேஷன்லாம் மேலே போகணும்னா இங்கே மேலே அந்த பட்டம் இருக்கணும் சுடுக்க மாட்டா. இந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சுல அந்த இடத்துல அங்கே மேலே இல்லை அது ஆஸ்பத்திரி கிட்ட வருதுன்னு வண்டி வருதுன்னு நின்று இருந்தாங்க காலைல இன்னைக்கு காலைல அப்படிங்களா? நாங்கள் வரும்போது அங்கே நின்று காக்கா குண்டுலேருந்து அங்கே போய் நின்றுருந்தாங்க. கேட்டால் ரேஷன் பொருள் வரும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இல்லை நீங்கள் வாங்க போகணும் அங்கே தான் போகணுங்களா? இந்த பக்கம்லாம் கீழே கொண்டு வந்து போட மாட்டாங்க, மேலே தான் போகணும். ஒரே இடத்துல அதான் ஒரு இடத்துல நம்ம தான் போய் வாங்கிக்கணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கோம், எல்லாம் போய் நம்ம தான் வாங்கிக்கணும். கீழே வர முடியாது. வந்தாலும் வரவும் முடியாது, வந்தால் ஏறவும் முடியாது. அது வேறு கல்லெல்லாம் பார்த்தோம் பேருந்து நிற்கிதுங்க. அங்கங்கே ஜல்லி இழுத்து விட்ரும். வண்டி பைக்கில் வரைக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. 2-3 இடத்துல இழுத்து விட்டுருச்சு, மேனேஜ் பண்ணி வந்தோம். கண்டிப்பாக உண்மை கஷ்டம் தான். வண்டி ஓட்டுறவங்களுக்கு அதோட கஷ்டமும் தெரியும். மேலே எல்லாரும் அங்கே போயிடுவோம் வாங்கிட்டு அப்படியே அவங்க நம்ம தூக்கிட்டு வந்து வேண்டியதான். ஆனால் ரேஷன் எல்லா பொருளும் கிடைக்குது இல்லைங்களா? மாதம் மாதம் கரெக்டாக எல்லாமே கிடைக்குது. மேலே இதெல்லாம் என்ன வெட்டி விட்ருக்கீங்களாண்ணா செடியெல்லாம்? எதுண்ணா? அங்கே ஒரு வீடு இருக்குங்களா? இதுண்ணா இங்கே ஒரு வீடு 2 வீடு இருக்குண்ணா. இங்கே 2 வீடு இருக்கு மேலே பாரு. அங்கே ஒரு வீடு தெரியுது, இந்த பக்கம் இருக்கு. இங்கே இருக்குங்களா? அதுக்கு மேலே தான் அந்த குட்டை இருக்க வீடா? அதுக்கு தான் அந்த மண் ரோடு இருக்குது, அதுக்கு மேலேங்களா? இன்னும் சென்ட்ரல் 2 வீடு இருக்கா? இங்கே இந்த வீடு அதான் சார்ண்ணா. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே இன்னொரு வீடு இருக்குது அந்த பக்கம். அது நம்ம அப்படி அந்த ரோட்டில் அதை மண் ரோட்டில் போனோம்னா அங்கே அந்த மேலே இருந்து இறங்குற வழியில் ஃபஸ்ட்டு அந்த குட்டை இருக்கும்ல, அது அடுக்கிறது. அது ஷார்ட்கட்டில் வந்து கீழே இறங்குது. மலையில் அப்படியே சரிவில் அப்படியே கீழே இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மலை ஊசியிலேருந்து அப்படியே கீழே சரிவு. ஆமாம் கீழே இன்னும் இங்கே அந்த அண்ணா சொல்கிறது பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் அடிவாரத்தில் இருந்திருக்காங்க. இப்போ தான் அங்கேருந்து இங்கே மேலே ஏறி இருக்காங்க. அப்படியே கீழே இன்னும் இங்கே இருக்காங்க, இப்போ தான் மேலே வந்திருக்காங்க. இனி அப்படியே போக போக தான் மேலே போவாங்கன்னு நினைக்கிறேன். போக மாட்டீங்கண்ணா? நான் இல்லை, நம்ம சௌரியம் எங்கெங்க அது இருக்க தான் நல்லது. ரோடு பக்கத்தில் இருந்தால் வீடு வந்தாலும் கட்டல, வீடு தான் அங்கே கட்டலாம். எங்கே அங்கேங்கண்ணா? அந்த கட்டிக்காங்களா? இல்லை கரெக்டு தான். வீடு வந்துச்சுன்னா இங்கே அங்கே கட்டிங்கன்னா பக்கமாக இருக்குது. கரெக்ட் அங்கே கட்டிக்கலாம். கரெக்ட். வர்றதுக்கு போகிறதுக்கு குழந்தைங்க பார்த்தோன்னா அதாவது ஸ்கூலுக்கு வர்றாங்க, நம்மளே ஒரு அவசரத்துக்கு போயிட்டு வர்றோம், பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நைட்டு ஒரு 8 மணிக்கு கூட நம்ம தைரியமாக வந்துடலாம். இங்கேனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
வீடு வந்தால் அங்கே கட்டலாம். நல்லது, கரெக்டு தாங்க, உண்மைதாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா வீடு வந்து அந்த பக்கம் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். சௌகரியமாக. ஆமாம், இது தோட்டங்கள் இருந்தால் கூட நீங்கள் இங்கே இருந்ததுனா கூட பகலில் கூட இங்கே இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்து நைட்டு வேணால் அங்கே போய்க்கலாம். ஆமாம், உண்மைதான். மழை சீசனில் இங்கே இருக்க முடியாதுண்ணா. வந்து கல்லில் வந்துடும். ஓ, கல்லில் வந்துருங்களா? ஆமாம். ஓ, இந்த பாறைகள் நிறைய இருக்குங்க. நிறைய இருக்குங்க. இந்த அரையூர் வர வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது. இப்போ வரும்போது பார்த்தா பாறையே கொஞ்சம் கருக்குன்னு இருந்தது எங்களுக்குலாம். ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பாறை தான் இல்லைங்களா? ஆனால் இது வரைக்கும் உருண்டெல்லாம் போய் வந்ததில்லை. ஆனால் இந்த ஃபுல்லாகவே பாறை தான், இல்லை மேலே வரைக்கும் அப்படியே பாறை தான். பரவாயில்ல. இல்லை, இது உண்மையிலே கஷ்டம்தான். வாயில் சொல்கிறது ஈஸி, அதை அனுபவிக்கிறீங்களா அதோட வலி வேதனைகளை தெரியுங்க. வாயில் நான் என்ன வேணால் சொல்லிடலாம், ஆனால் இங்கே இருந்து டெய்லியுமே வாழ்க்கை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அதோட உண்மையான வலி வேதனைலாம் தெரியும். நம்மளாம் ஒரு நாள் வந்து பார்த்து போயிடுவா, சூப்பராக இருக்குன்னு சொல்ல பார்த்தீங்களா, ஆஹா அருமையாக இருக்கே சொல்லிட்டு போயிடுவோம் ஈஸியாக. ஆனால் இங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட வலி வேதனை. ஒரு நாள் இருக்கிறதுக்கே சூப்பராக இருக்குது, பல வருஷங்களாக இருந்தால் பல தலைமுறைகளாக இருந்தால் தான் தெரியாத கஷ்டம். மேலே போகலாமா? சரி நல்லதுண்ணா, வரேங்க. எப்படி இப்படி மேலே போகலாமா? இந்த வீடியோ பார்த்து வரலாமா? எதில் இல்லை போய் அதில் போகணுமா? போய் அதை பார்த்து அதுக்கு மேலே வழி கீழே இருக்கிறதுக்கு திருப்பி இதில் வரணுமா? எப்படி வந்தாலும் இதில் தான் உனக்கு. சரி பார்த்துருவா, வரதை வந்துட்டா பார்த்துருவா. டைம் எவ்வளோ ஆச்சு? 3:45 ஆச்சு. 5 மணி வரைக்கும் நம்ம டைம் இருக்குது. 5 மணி வரைக்கும் சுற்றிட்டு வரலாம். சரியா? அதுக்கு மேலே தான் அப்புறம் நான் உன்னை கொண்டு போய் விட்டு போகணும்ல. எனக்கு அங்கே பிரச்சனை, அங்கே 8 மணி வரைக்கும் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், அந்த வண்டி வாங்கினா வந்துருக்கு, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சரி மேலே பாட்டு வரேண்ணா, பாட்டு வரேன். சரி. திட்டா நீ சொல்ல நேரிட்டேன், நான் இருவனப்பில்ல வலிக்கி விட்ரு. அதுதான் கரெக்ட். மண் இழுத்து விட்ரு. ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும்போது இழுத்து விடு. இன்னும் அங்கே இருக்கா 2 பேர். எதோண்ணா பார்த்து வருதா? இது வர அப்படியே ரோடு வந்துட்டோம். இப்போயே ஒரு அடி கீழேருந்து எந்திரிச்சு வந்துட்டோம். நினச்சா அது எப்படி இருந்தாலும் பார்த்தா வலி கூடன்னு தெரியும் சரவணா. ஏன்னா அது இப்போ வலி பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சு. ஆனால் அந்த வழியில் வந்தோம்னா இன்னும் நிறைய விழுந்துப்பேன் நான். ஏன்னா அது ரொம்ப இது மண் சரவணா ஃபுல்லாக. இறக்கம்னாலே என்னாச்சுன்னா ஏதாவது கல் இந்த செடியோட வேறு அந்த மரத்துனா தெரியும், கிருப்புக்கு கால் வச்சிருக்கு, அந்த மாதிரி இல்லை எதுவுமே. அது வச்சோம்னா கால் அப்படியே இழுத்துட்டு போயிடும். ஆமாம். அதே மாதிரி கீழே விழுந்தா வச்சுக்கப்பேன், கீழே அப்படியே இழுத்துகிட்டே போக கிரிப்புக்கு எதுவும் இல்லை பிடிக்கிறதுக்கு. இப்போ இருந்து உட்காந்தல கீழே வந்தல, அங்கே கூட கிரிப் இருந்துச்சு, இங்கே கிரிப் இல்லை. பாரு அங்கே இருக்காங்க, காஞ்சி போன விறகுலாம் எடுத்துகிட்டு இருக்கான் போல இருக்கு. நம்ம மேல் வீட்டில் பார்த்தா அவங்களோ இங்கே தான் பார்த்தோம்ல அவங்க. சரி சார், அதான் நம்ம அப்படியே கிளம்பிடலாமா? 4:45 மேலே போன டைம் பார்த்தாது. அது வேணும், இன்னொரு வாரம் கூட வந்து பார்த்துக்கலாம். இன்னொரு வாரம் வந்தோம்னா கூட அதை மட்டும் பார்த்து போயிடலாம். அப்படியே நேரம் வந்து அப்படியே மண் ரோட்டில் மேலே போயிட்டு அதை மட்டும் பார்த்து அப்படியே மேலே ஏறிடலாம். ஏன்னா இப்போ போனோம்னா டைம் பார்த்தாது, ரிஸ்க்கு வேணாம். ஏன்னா டைம் இப்போவே பார்த்தோன்னா 4:45 கரெக்டாக. அங்கே போனால் எப்போ தான் 1 மணி நேரம் ஆயிடுது, கண்டிப்பாக ஆயிடுது. போய் அப்படியே ஒரு சுத்தம்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகுது. இது மக்களே இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அரையூர் அப்படிங்கிற கிராமம். அங்கே இருக்கிற காடுகள்
சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாமே இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. அந்த மலையில் வந்து காக்கா குண்டு அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க. இதெல்லாமே சுற்றி அடித்து சில வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணி காமிச்சிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோங்க. இதில் வந்து ஒரு ரோடு வந்து போட்டிருக்காங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னாங்க வீடியோவில் முன்னாடி. அந்த ரோடு வந்து போன வருஷம் நான் வரும்போது மண் ரோடு வெட்டியிருந்தாங்க. அது வந்து காங்கிரீட் ரோடு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து பார்த்தாங்க. இன்னும் அது மண் ரோடு தான் இருக்குது. அதில் நம்ம இன்னும் பயணம் பண்ணலைங்க. ஏன்னா டைம் வந்து இப்போவே கரெக்டாக வந்து 4:45 இங்கே பாருங்கள். 4:45 மேலே நம்ம அந்த மண் ரோட்டில் போய் அந்த குடியிருப்பு பகுதியெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து டைம் வந்து 6 மணிக்கு மேலே ஆயிருங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு டைம் பத்தாது. நான் மட்டும் மாதிரி தான் பிரச்சனை, நம்ம சரவணன் கூட இருக்காரு. அவரை கொண்டு போய் அவரோட கிராமம் அட்டடியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதுக்கு பின்னாடி திருப்பியும் வந்து மாமரம் வரைக்கும் வந்துங்க. அப்புறம் காரமலைக்கு போகணுங்க. ஏன்னா இப்போவே வந்து நம்ம சரவணன் வீட்டுக்கு போகிறக்கே 6 மணி ஆயிருங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா எங்கே நம்ம பயணம் பண்ணாலும் 5 மணி தான் சேஃப்டியான டைமுங்க. 5 மணிக்கு மேலே வந்து கிளம்புறது நம்மளுக்கு நல்லதுங்க. ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோ பார்த்துக்கலாம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். கூட நம்ம நண்பர் சரவணன். கூட அப்படியே நம்ம சரவணுக்காக நிறைய லைக் போட்டிருங்க. போட்டுருங்க. ஓகே.